கொடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள அம்மன் அருள் டிவி நிறுவனத்தாருக்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத்வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர். அவர் கணக்கு எழுதி சாயாகுப்தர் கொடுத்ததான் சாயாக்கிரகங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை. சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார். அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்லை, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வரனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனால தான் 7 சனி நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு, ஏங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்போ யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியில் தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனால தான் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன்,
ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லைங்களே, ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு போய் விடுவார். ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவாரு, நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்றது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது அவர் தான். அப்ப அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டா போய் எதையும் அடிக்க முடியாது, இவர் டைரக்டா போய் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் கண்டிப்பா சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதச்சனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல. 5 வரலும் ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தாண்ட வீரன் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோல் அப்படிங்கிறாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர். உத்தமமான புருஷர், உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம், இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரபரதயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் வேணும். முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கு சனி பிரிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே ஊக்கமும் ஆக்கமும் தேக்கமில்லாத நிலையும் ஒரு தெளிவான முடிவும் எடுக்கக்கூடிய மேசராசி நேயர்கள். மேசராசிக்கு சனீஸ்வரன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டில்? இந்த ஆண்டில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் 3 பயிற்சி வருது. அப்போ அந்த 3 பயிற்சியும் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி 3 பயிற்சி வருது. 3 பயிற்சியில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது மேசராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் எதிர்பாராமல் இருக்கக்கூடியது. அப்போ அவருக்கு மேசராசிக்கு அஷ்டமத்து சனி இல்லை, கண்டக சனி இல்லை, ஜென்மச்சனி இல்லை, விரைய சனி. இப்போத்தான் கடகத்துக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குது, அடுத்து சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி. இப்போ அந்த மாறி வரும். அப்போ அந்த மாறி வரும்போது மேசராசிக்கு சனீஸ்வரர் என்ன செய்வார்? ராசிநாதன் நீச்சம். ராசிநாதன் நீச்சம். ராசிக்கு 12ல் சனி வர்றாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? அதாவது மேசத்துக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. மேசராசிக்கு உங்களுக்கு என்னென்ன பொருந்தது, மேசராசிக்கு உரிய பெண்ணி நட்சத்திரம், ஆணி நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்தாலே என்ன பண்ணுவோம்? மேசராசிக்கு ஆண் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். மேசராசிக்கு ஆண்கள் நல்லா இருக்குது. அப்போ ஆணுக்குங்கும்போது 12ஆம் இடங்கும்போது மேசத்துக்கு நல்லா இருக்குது. அப்போ 12ஆம் இடங்கும்போது அயன சயன யோகம் இருக்குது. அப்போ 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடியதாக இருக்குது. அப்போ 12ஆம் இடங்கிறது பொறியியல் துறை, வல்லுநர் துறை, போலீஸ் துறை, மருத்துவத்துறை, காப்பீடுத்துறை, நர்ஸு சம்மந்தப்பட்டது, டிங்கர் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது கிடையாது. எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் எல்லாமே நெருப்பு இல்லையா? அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சு வந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம். அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சு வரணும். எப்போ? இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் சனி பயிற்சிக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் 12க்கு வரக்கூடிய சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 12ல் வர்றாரு. 12ங்கிறது என்ன? அயன சயன போக உறவு துறவு, அதுக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு வரும்போது என்னாகும்? கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு நல்ல காரியங்களை பண்ணி வைப்பார். என்ன காரியம் பண்ணி வைப்பார்? திருமணத்தை கொடுப்பாரு, குழந்தை பயத்தை கொடுப்பாரு, மரங்களை நடுவார், மாசமாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், கர்ப்பஸ்தியாக இருக்கணும், புத்திரபாக்கியம் இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. தசாபுத்தி நல்லா இருக்கணும். உங்க தசாபுத்தி நல்லா இருக்கணும். மேசராசிக்கு உங்க ஏஜ், உங்க நட்சத்திரத்துல தசாபுத்தி
கடைசியில செவ்வாய் திசையில சனி புத்தி, சனி திசையில செவ்வாய் புத்தி, ராகு திசையில செவ்வாய் புத்தி, புதன் திசையில குரு புத்தி, இப்ப எல்லாம் இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது எங்களை சொல்லி புண்ணியம் இல்லை. என்னைக்குமே குரு திசையில புதன் புத்தி, புதன் திசையில குரு புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த வகையில் மேச ராசிக்கு நீசபங்க ராஜயோகமா வேலை செய்து செவ்வாய் ஒரு ராசிக்கு வந்து 12 செவ்வாய் இருக்காரு. அதுக்கடுத்து குரு பயிற்சி மேச ராசிக்கு 3ல குரு போயிடுறாரு. முதல்ல சனி பயிற்சிக்கு முதல்ல குரு இங்கேதான் வந்துடுறாரு. சனி பயிற்சிக்கு வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அழகா போயிடுறாரு. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிடுறாரு. அப்ப மீன ராசிக்கு 12, உங்க மேச ராசிக்கு 12ல தான் சனி இருக்காரு. அப்ப என்ன செய்வார்? செலவு நீங்கள கவனமா வச்சுக்கணும். எப்படிங்க வைக்கணும்யா? அயன சயனத்துல, அதாவது நல்ல காரியங்களை செய்யறதுக்கு, சுப காரியங்களை செய்யறதுக்கு. அதாவது ஒரு கல்யாணம் நின்று போச்சு, விட்டுருங்க. வீடு கட்டுற நின்று போச்சு, அப்ப உடனே செய்வோம்ல. கல்யாணத்தை நின்றுவோம், எல்லாத்தையும் பஞ்சாயத்து பண்ணணும். ஆனா வீடு கட்டுறது சுயநலத்தோட நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம வீடு கட்டுறோம். அப்ப அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு. வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தயவுசெய்து புதுசா மட்டும் தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது. மீனராசிக்கு புதிய தொழில் எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. பழைய தொழில அப்படியே அகலக்கால் வைக்காம கொண்டு வாங்க. இந்த வட்டியை கொடுக்கறது, பொருளாதாரத்தை கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்ல போறதெல்லாம் தயவு செய்து மறந்துடுங்க. அதுக்கெல்லாம் காலம் இப்ப இல்லை. அது ஒரு காலத்துல இருந்துச்சு, ஓகோன்னு இருந்துட்டாங்க. இப்ப அதுக்குரிய காலம் இல்லை. அதனால தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க வரும்போது உங்களுக்கு என்ன, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மேசராசிக்கு உங்க தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் மிக கவனமாக, விரயமாகாம சுப விரயத்தோடு புதுசா ஆரம்பிக்காதீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா மேசத்துக்கு வந்து இப்ப ஜென்மச்சனி, மேசத்துக்கு வந்து விரயச்சனி, மேசத்துக்கு பாதச்சனி, 3 7 2 2 அப்படிங்க. அப்ப 2 2 பிடிச்சா 3 2 6, 3 3 7. கண்டிப்பா அந்த நேரத்துல கவனமா இருக்கணும். மீதி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேச ராசிக்கு பொறுத்தவரையில. அடுத்தது வந்து உங்க ராசிக்கு உங்கள் ராசிக்கு 12ல சனி, 10ல ராகு கேது. 10ல இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது தொழிலுக்கு சனி ராகு இரு கண்கள். தொழிலுக்கு சனி ராகு இரு கண்கள். அப்படி இருக்கும்போது அவருடைய சாரத்துல இருக்காரு. யாரு? ராகு சாரத்துல இருக்காரு. அப்ப ராகுல இருக்கும்போது எப்படி இருப்பாரு? மிக சிறப்பான அம்சத்தை கொடுப்பார். அப்ப இதனுடைய சனி பயிற்சி உங்களுடைய மேச ராசிக்கு 11ல இருந்து செயல்படுகிறார். 11 லாபம், 11 தர்மம், 11 தகப்பன் சொத்து, 11 பாட்டி சொத்து, எல்லா வகையிலும் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து சேரும். என்னையில இருந்து 7/7/2025. 7/7/2025. ஏங்க அதையே சொல்றேன்? ஏன்னா 7/7/25 சனி பயிற்சி முடியுது, குரு பயிற்சி முடியுது, ஜூன் ஜூலை ஆகுது. அப்புறம் 1 மாசம் பொறுத்துக்கிற கூடாதா? அப்படி பொறுத்துக்கிட்டா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையும். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வருடத்துல சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்வாரு. 30/3ல இருந்து வரக்கூடிய சனி பயிற்சி மிக அற்புதமாக வேலை செய்யும். மாற்று கருத்துல விநாயகப் பெருமான் வழிபாடு, முருகன் வழிபாடு மிக முக்கியம்ங்க.